Welcome to Target 190 IAS Academy. If you like this video, please subscribe, like and share this video. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 8th டேர்ம் 2ல் ஹீட் லெசனில் 2 மார்க்ஸ் எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி இருக்கிற வீடியோவில் பார்ட் 1 வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 1 மார்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ட் 2 மார்க்ஸ் எல்லாமே நம்ம வந்து இதில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா 7 questions இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கண்டக்ஷன் இன் அவர் டெய்லி லைஃப்? ஸோ நம்ம கண்டக்ஷன் அப்படிங்கிற ஒரு யூசேஜ் வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் எப்படியெல்லாம் அப்ளை ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 4. So we cook food in vessels made up of metals. When the vessel is heated, heat is transferred from metal to the food. Second point, when we iron dresses, heat is transferred from the iron to the cloth. Third point, handles of cooking utensils are made up of plastics or wood because they are poor conductors of heat. Fourth point, the temperature inside igloo snow house is a warm because snow is a poor conductor of heat. இந்த 4 பாயிண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஸோ செகண்ட் கொஸ்டின் நம்ம next we move on to the second question. What are the effects of heat? ஸோ இதோட ஆன்சர்ஸ் ஹீட்ஸ்னால வர எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன, அதோடைய விளைவுகள்னு சொல்லலாம், இல்லை அதோடைய என்ன தாக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட் அப்படிங்கிற ஆன்சர் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 1 நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 3 பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸ்பேன்ஷன், செகண்ட் பாயிண்ட் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர், தேர்ட் பாயிண்ட் சேஞ்ச் இன் ஸ்டேட். Next we move on to the third question. Name 3 types of heat transfer. So heat transfer ஓட 3 types என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதான் நமக்கு கொஸ்டின்ஸாக இருக்குது. ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 3ல் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ways of heat transfer are conduction, convection and radiation. Next one, fourth question. What is conduction? கண்டக்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 3ல் நமக்கு கொடுத்துருக்காங்க. கண்டக்ஷன் ஆஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன் சாலிட்ஸ் ஃப்ரம் த ரீஜன் ஆஃப் ஹை டெம்பரேச்சர் டு த ரீஜன் ஆஃப் லோயர் டெம்பரேச்சர் வித்தவுட் த ஆக்சுவல் மூமெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ். ஃபிஃப்த் கொஸ்டின், ரைட் அ நோட் ஆன் கன்வெக்ஷன். கன்வெக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேஜ் நம்பர் 4ல் கொடுத்துருக்காங்க. The form of heat transfer from places of high temperature to place of low temperature by the actual movement of the molecules is called convection. Convection takes places in liquids and gases. Sixth question, define specific heat capacity. So இது specific heat capacity அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பேஜ் நம்பர் 6ல் நமக்கு கொடுத்துருக்காங்க. Specific heat capacity of a substance is defined as the amount of heat energy required to raise the temperature of 1 kilogram of a substance by 1 degree Celsius or 1 Kelvin. It's denoted by the symbol C. So the last question, define 1 calorie. Calorie அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஃபைன் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 5ல் நமக்கு கொடுத்துருக்காங்க. 1 calorie is the amount of heat energy required to raise the temperature of 1 gram of water through 1 degree Celsius. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா இப்போது 2 மார்க்ஸ் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆன்சர் இன் டீட்டெயில். ஸோ வித் தி ஹெல்ப் ஆஃப் அ நீட் டயக்ராம் எக்ஸ்பிளைன் த ஒர்க்கிங் ஆஃப் அ கெலோரிமீட்டர். ஸோ கெலோரிமீட்டரோட டயக்ராமை வச்சு நம்ம ஒர்க்கிங் பிரின்சிபலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ நம்ம அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பேஜ் நம்பர் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 and 7ல் வந்து இருக்குது. A calorimeter is a device used to measure the amount of heat gained or lost by a substance. It consists of a vessel made up of metals like copper or aluminum, which are good conductors of heat and electricity. The metallic vessel is kept in an insulating jacket to prevent heat loss to the environment. There are 2 holes in it. Through one hole, a thermometer is inserted to the measure
the temperature of the contents. A stirrer is inserted through another hole of the stirring the content in the vessel. The vessel is filled with the liquid which is heated by the passing current through the heating element. Using this device, we can measure the heat capacity of the liquid in the container. ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கொஷினுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷனே போதும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயக்ராமை வச்சு நம்ம நீட்டாக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ரைட் அ நோட் ஆன் தெர்மோஸ்டாட். தெர்மோஸ்டாட்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 7ல் கொடுத்துருக்காங்க. A thermostat is a device which maintains the temperature of a place or an object constant. The word thermostat is derived from two Greek words, thermo meaning heat and static meaning staying the same. The thermostats are used in any device or system that gets heated or cooled down to a preset temperature. It's turn an appliance or a circuit on or off when a particular temperature is reached. Devices which is use a thermostat include building heater, central heater in a room, air conditioner, water heater, as well as kitchen equipments including oven and refrigerators. Sometimes a thermostat functions both as the sensor and the controller of the thermal system. ஸோ நம்ம தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலில் இருக்க லாஸ்ட் கொஷின் தட் இஸ் தேர்ட் ஒன், எக்ஸ்பிளைன் த ஒர்க்கிங் ஆஃப் அ தெர்மோ ஃப்ளாஸ்க். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒன் வேர்ட்லேயே தெர்மோ ஃப்ளாஸ்க் பற்றி ஒரு கொஷின் பார்த்தோம். ஸோ அதோட ஒர்க்கிங் தெர்மோ ஃப்ளாஸ்கோட ஒர்க்கிங் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 7 and 8 வந்து இருக்குது நமக்கு. Working of thermo flask. A thermos flask has double walls which are evacuated. It is silver on the inside. The vacuum between two walls prevents heat being transferred from the inside to the outside by conduction and convection. With very little air between the walls, there is almost no transfer of heat from the inner wall to the outer wall or vice versa. Conduction can only occur at the points where the two walls meet, at the top of the bottle and through an insulated support at the bottom. The silver walls reflects radiated heat back to the liquid in the bottle. ஸோ நெக்ஸ்ட் ரோமன் பார்த்தீங்கன்னா ஹை ஆர்டர் திங்கிங் கொஷின்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு 2 கொஷின்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், வை டஸ் த பாட்டம் ஆஃப் அ லேக் not freeze in a severe winter even when the surface is also all frozen? Answer: lakes don't completely freeze because the ice and eventually snow on the surface acts to insulate dry water below. To freeze water into ice, a large quantity of heat is to be withdrawn. This heat cannot be. So the second question, which one of the following statements about thermal conductivity is correct? Give reason. ஸோ நம்ம இதில் எது வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும். நம்ம கரெக்டாக இல்லாத ஃபார்மேட்டை விட்டுறணும். கரெக்டாக இருக்க ஃபார்மேட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற நம்ம ஏன் வந்து அதை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ரீசனும் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இதில் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணணும் பார்த்திங்கன்னா ஸ்டீல், வாட்டர், வுட். பிகாஸ் எதனால் வந்து நம்ம இந்த ஆர்டரை சூஸ் பண்ணுறோம், எதுக்காக இந்த மெட்டீரியல்ஸை நம்ம வந்து சூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, தெர்மல் கண்டக்டிவிட்டி இஸ் டிஃபைன்ட் as a heat flow per unit time. Steel has a higher thermal conductivity than water and wood. Thermal conductivity of steel is equal to 50.2 W per mK. Thermal conductivity of water is equal to 0.6 W by mK thermal. Thermal conductivity of wood is equal to 0.12 mK.
ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஷின்ஸில் பார்த்து 2 கொஷின்ஸ் இருக்குது, ரெண்டுமே பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த கான்செப்ட் மேப். ஸோ இந்த லெசனில் நம்ம ஆல்ரெடி வந்து எதெல்லாம் பார்த்துருக்கோன்னு தெரியும். ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் நிறைய இருக்குது. ஸோ அதில் இதில் கான்செப்ட்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம 1 மார்க் வீடியோ பார்த்தாச்சு, 2 மார்க் வீடியோஸ் பார்த்தாச்சு, டீட்டெயில் கொஷின்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற சின்ன ஒரு மைண்ட் மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹீட் அப்படிங்கிறது வந்து அது எப்படியெல்லாம் வந்து அதில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் அதில் இன்க்ளூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட், கெலோரிமீட்டர். ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட்டில் பார்த்திங்கன்னா எக்ஸ்பேன்ஷன், இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர், சேஞ்ச் இன் ஸ்டேட். எக்ஸ்பேன்ஷன், இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர், சேஞ்ச் இன் ஸ்டேட். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட்டில் பார்த்திங்கன்னா கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன். கெலோரிமெட்ரியில் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர், யூனிட் ஆஃப் ஹீட், ஹீட் கெப்பாசிட்டி, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. கெலோரிமீட்டரில் பார்த்திங்கன்னா தெர்மோஸ்டேட் அண்ட் தெர்மோஸ் ஃப்ளாஸ்க். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஓவராலாக இந்த லெசனில் இருக்கிற என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படின்னு இந்த மைண்ட் மேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஸோ நம்ம டீட்டெயில் ஆன்சர்ஸ் பார்த்தாச்சு, கான்செப்ட் பார்த்தாச்சு, 2 மார்க்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.